அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 நிமிடம் மதர்சா பாகம் 64. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க. இஸ்லாமிய வரலாறு. அன்னலாரின் அழகிய தீர்ப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னர் காபா ஆலயத்தை செப்படியிடும் அவசியம் ஏற்பட்டது. எல்லா கோத்திரத்தாரும் கட்டுமான பணியில் பங்கேற்றார்கள். ஆனால் அஜ்ருல் அஸ்வத் என்ற கல்லை பொருத்துகின்ற நேரம் வரும்போது முரண்பாடு ஏற்பட்டது. ஒவ்வொரு கோத்திரத்தாரும் இந்த சிறப்பு தமக்கே கிடைக்க வேண்டும் என்று விரும்பினர். இதற்காக வாளேந்தி ஒருவருக்கொருவர் வெட்டிக்கொள்ளும் மோசமான நிலையும் உருவானது. இந்நிலையில் ஒரு முதியவர் முன்வந்து, காலை அதிகாலையில் இந்த புனித ஆலயத்திற்கு முதன்மையாக யார் வருகிறாரோ அவரே இதற்கு தீர்ப்பு செய்வார் என்று அத்தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார்கள். இதை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். மறுநாள் அதிகாலையில் முதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வந்தார்கள். அன்னலாரை கண்ட அனைவருமே, இவர் நேர்மையானவர், இவரின் தீர்ப்பை நாங்கள் ஏற்றிடுவோம் என்றார்கள். அன்னலார் ஒரு போர்வையை கொண்டு வர செய்து அதில் அஜ்ருல் அஸ்வத் கல்லை வைத்து ஒவ்வொரு கோத்திரத்தாரின் தலைவர்களையும் அழைத்து போர்வையின் ஒவ்வொரு முளையிலும் பிடித்து தூக்க செய்து அந்த கல்லை அதற்குரிய இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது முபாரக்கான கரத்தால் பொருத்தினார்கள். இதன் மூலம் மிக பெரிய பிரச்சனை முடிவுக்கு வந்தது. ஒரு ஃபரலை பற்றி. ஃபஜ்ர் மற்றும் அஸ்ரில் பேணுதல். சூரியன் உதயமாகும் முன் ஃபஜ்ரையும் சூரியன் மறையும் முன் அஸ்ரையும் தொழுபவர் ஒருபோதும் நரகம் செல்ல மாட்டார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு. ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. பெண்கள் பேண வேண்டியவை. ஒரு பெண் ஐவேளை தொழுது ரமணானின் நோன்பு வைத்து தமது வெக்கஸ்தலங்கத்தை பாதுகாத்து கணவனுக்கு வழிபட்டு நடப்பவள் ஆனால் மறுமையில் அவளிடம் சொர்க்க வாசல்களில் நீ விரும்பிய வாசலில் நுழைந்து கொள் என கூறப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு பாவத்தை பற்றி. ஒப்பந்தம் மற்றும் சத்தியத்தை முறித்தல். ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி பெரிய வீடியோவாக கீழே கொடுத்துருக்க லிங்க் அமுத்தி பாருங்கள். குர்ஆன்ல அல்லாஹு தாலா கூறுகிறான், யார் அல்லாவிடம் செய்த வாக்குறுதி நிலையையும் தம் சத்தியங்களையும் அற்ப விலைக்கு விற்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக மறுமையில் யாதொரு பாக்கியமும் இல்லை. மேலும் அல்லாஹ் அவர்களுடன் பேச மாட்டான். இன்னும் மறுமை நாளில் அவன் அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். மேலும் அவர்களுக்கு நோவினை மிக்க வேதனை உண்டு. உலகத்தை பற்றி. உலகத்தை திருப்தி கொள்ளாமல் இருந்தால் குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், நிச்சயமாக எவர்கள் நம்முடைய சந்திப்பை சிறிதும் நம்பாது இவ்வுலக வாழ்க்கையை விரும்பி அதனை கொண்டு திருப்தி அடைந்து விட்டார்களோ அவர்களும், இன்னும் எவர்கள் நம் வசனங்களை புறக்கணித்து விட்டு பாராமுகமாக இருக்கின்றார்களோ அவர்களும் ஆகிய இத்தகையோர் தேடிக்கொண்ட தீயவின் காரணமாக இவர்கள் தங்குமிடம் நரகம்தான். மறுமையை பற்றி. மறுமையின் காட்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாவது, மறுமையில் அபாயகரமான நிகழ்வுகளை நான் அறிந்தது போன்று நீங்கள் அறிந்து கொண்டால் உங்கள் சிரிப்பு குறைந்து அழுகை மிகைத்துவிடும். இந்த ஹதீஸ் புகாரில இடம்பெற்றிருக்கு. அன்னலாரின் அறிவுரை. அல்லாஹு தாலாவை மகிமைப்படுத்துங்கள், அவனுக்கு தலை வணங்குங்கள், அவன் உங்கள் பாவங்களை மன்னித்து விடுவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.